அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு கடந்த மூணு நாளைக்கு முன்னாடி மக்காவுக்கு போயிட்டு உம்ரா செஞ்சுட்டு அப்படியே திரும்பி வந்தாச்சு. உடனே வந்தாச்சு. இப்போ அதுக்கப்புறம் மஸ்ஜித் நபவி மதீனாவில் நோன்பு துறக்கக்கூடிய வாய்ப்பும் ஜியாரத் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடச்சி இப்போ நோன்பு துறக்கிறதுக்காண்டி உட்காந்துருக்கேன். அது உள்ளே எப்போவும் வழக்கமாக உள்ளே போய் நோன்பு துறப்பேன். ஆனால் உள்ளே போகிறதுக்கு இன்றைக்கி லேட்டு, அதனால் வெளியே உட்காந்தாச்சு. மாடியிலே இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோரில் மேலேயே இருக்குது. அதில் கூட போன தடவை நோன்பு துறந்தேன். ஆனால் இப்போ இது கீழே இடம் கிடச்சி, அதனால் கீழே வெளியே உட்காந்தாச்சு. நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இந்த கொடை கூட முதல்ல விரிஞ்சிருச்சு, இப்போ சுருங்கிருச்சு பாருங்கள், அப்படியே ஆட்டோமேட்டிக்காக சுருங்குது. நான் திடீர்னு முதல்ல என்னடா கொஞ்சம் இருட்டாக வெளிச்சம் வித்தியாசமாக தெரிஞ்சேன்னு பார்த்தா அது சவுண்டு இல்லாமல் அப்படியே சுருங்குது. நல்லா சிறப்பாக இருந்துச்சு. அந்தளவுக்கு வெயில் இல்லை, குளிரும் ஜாஸ்தி, நார்மலாக தான் இருக்குது, அருமையாக இருக்குது. எல்லாருக்காண்டி துவா செஞ்சுருக்கேன், எல்லா மக்களுக்காண்டி துவா செஞ்சுருக்கோம். நோன்பு நேரத்தில் நீங்களும் அதிகமாக துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ நோன்பு துறக்கு நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. ஒரு தயிர், ஒரு பன்னு, ரொட்டி தந்துருப்பாங்க, ஒரு ஜூஸு, தண்ணி. நம்ம நாட்டில் இல்லாத ஒன்றே இந்த நோன்பு கஞ்சி கிடையாதுங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்குது, நல்லா அருமையாக இருக்குது. இங்கே சுருப்பான்னு ஒன்று குடிப்பாங்க, சூப் மாதிரி போட்டு. அது எல்லா இடத்துலையும் கொடுக்க மாட்டாங்க, ஒரு சில இடங்கள்லாம். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க, நீங்களும் துவா செய்யுங்க. நோம்பில் அதிகமாக துவா செஞ்சு பாவ மன்னிப்பு கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் இந்த வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கட்டும். இப்போ இக்காமத் சொல்ல போகிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்து கொஞ்சம் வீடியோ இருக்குது, ஜியாரத் செஞ்சதெல்லாம் அடுத்து போகிறது இன்ஷா அல்லாஹ். துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر